ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிளான் என்னடா கிஷின்? நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? காலையில் எல்லாத்தையும் எழுந்தோம். டைமை கரெக்டாக பண்ணோம்னா 5:30 மணி. அதுவும் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ஆந்திரா வரையும் போகிறோம். போயிட்டு கல் ஒன்று குடிச்சிட்டு அங்கே வந்துட்டு தடாவை போகிறோம். தடாவை போயிட்டு வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு மிச்சம் போகிற வழியில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா கல் ஸ்பாட் தான் உங்களுக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. போயினே நான் பார்க்குறேன். சரியான டிராஃபிக்காக இருக்குன்னா வீட்டானது போகும்போதே டிராஃபிக்காக ஆகுது. மார்னிங் 5 மணிக்கு ஒரு டிராஃபிக் ஆகுது. மஜாவாக போகிறோம். நம்ம சிமெண்ட் ரோடு வந்துட்டோம். காட்டுக்கோழி ஸ்ட்ரீட்டு ரொம்ப பிஸியான ரோடு. இந்த ரோட்டில் வந்து தமிழ்நாடுகளை பார்த்து கூட இந்திக்காரன் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். 5 மணி இவ்வளோ கூட்டமாக பாரிஸ் முன்னாடி என்ன வந்துட்டுமா எங்கே கூட்டமாக இருக்கும். புளிப்பட்டி பஜார் வந்துட்டாங்க. பஜாரு காலை 5:30 மணிக்கு இப்படி இருக்கு. சாயந்தரம் 5:30 மணிக்கு இதே வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் எடுத்து அப்படியே போடுறேன். உங்களுக்கு ரெண்டுத்தையும் வந்து பிஃபோர் ஆஃப்டர் தரமான செம்ம உங்களுக்கு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹைவே வந்து என்டர் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ஆச்சு தூக்கிட்டு போக வேண்டியதான் வண்டி. அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட் உங்களுக்கு கல் ஸ்பாட்டு தான். மரத்தில் அப்படியே இறக்குவாங்க அந்த கல்லை. அந்த அமிர்தத்தை வந்து உங்களுக்கு காட்டுறோம். தமிழ்நாடு எல்லையை வந்து கிராஸ் பண்ண போகிறாங்க. ஹைவே ஆந்திரா ஹைவே காற்று இல்லை, அதான் காற்று வச்சுட்டு இருக்கோம். ஓகே ஃபஸ்ட்டியா ஆச்சு 40 ஆச்சு போதும்டா. காற்று வந்து அப்படியே அசலுக்கு வந்தோம்னா தடா பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்ரு, கூடூர் பார்த்தீங்கன்னா 86 கிலோமீட்டர். நம்ம தடா போயிட்டு தடாலேருந்து லெஃப்ட் வந்து உள்ளே போக போகிறோம். நம்ம மருதப்பாளையம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ணுறோம். யாரும் புவனேஸ்வர் போகிறீங்கன்னா 1150 கிலோமீட்டர் கேஸ். ரோடு ரோட்டில் கல்லுகளே இறக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே வந்து கல் இறக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் குடிக்க மாட்டோம். திடீர்னு வந்து கலப்படம் இருக்கும். இங்கே கல் கல்லை வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சக்கரை கல் கொடுப்பாங்க. நல்லா இனிப்பாக இருக்கும். அது குச்சினா நல்லா வேதினா உங்களுக்கு வந்து நேச்சுரல் கல் பிடிக்கிற ஸ்பாட் இதை கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். இது ஹோட்டல் இருக்கு. நைட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம வீடு தான் கட்டிட்டு இருக்கோம். நம்ம பில்டிங் இது. நம்ம லாரி பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்வி ஸ்பாட்டுக்கு வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கோம். கவலம்பட்டியில் காவாலி மிட்டான்னு ஏதோ போட்டிருக்கு. அதான் என்னன்னு தெரியல. தான் போயிருக்கோம். நம்ம வந்து அங்கதான் போயிட்டுருக்கோம். வந்து டேரெக்டாக வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு தான். வழிபாடாக அப்படியே போக வேண்டியதான் ஸ்ட்ரெயிட்டாக. ஃபுல் ரூட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். டிரைவரை காட்டுறேன். டிரைவர் போய் கூட்டு வந்துடுறேன். பக்கத்தில் வேணா மாங்காய் இருக்கும். மாங்காய் பக்கத்தில் போயிருக்காங்க. இப்போ மாங்காய் தோப்பு நம்ம தோப்பு தான் எல்லாமே. வேணா அறுத்து போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருந்து வாங்கிக்கலாம். ஆத்திரம் அவசரம்னா கஷ்டம் தானே எனக்கு. சின்ன தீங்களாக இருக்குது. இந்த மாதிரி வருது. வில்லேஜ் எங்கன்னா பார்த்து ரேட்டு வரும்.
அபாயத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சந்தோஷம் தான். சொர்க்க வாசல் திறக்கப்படும். இந்த சொர்க்க வாசல் தான் இது. இது அப்பப்போ செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. உனக்கு மற்ற சாவறதுக்கு திறந்து வச்சிருப்பானுங்க தெரியல. செக் பண்ணுவாங்க. அப்படியே செக் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். வீடியோ ஆன் பண்ணாங்க நம்ம பண்ணிருக்கேன். விளையாட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை. இது புத்தம் எல்லாம் இருக்கும். பாட்டை ரீச் ஆகிடுங்க. நம்ம கல்லாக்கா கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லாக இதுதான் கடை. செல்ஃபிலே காட்டுறேன். செல்ஃபியில் எல்லாம் கடை வச்சிடும். என்னடா ரெக்கார்டிங் ஆகுது. காலையில் ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கடை தான் உங்களுக்கு. லைன் ஃபுல்லாகவே இருக்குது. அது ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து இங்கே தான் கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம ஸ்பாட் இதுதான். குர்ராடி அருமை அருமை அருமை.